ஏடி அக்கா, நீ எங்க இருக்க? ஏங்க சாலினி வந்துட்டா, இப்ப என்ன பண்ண? போங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். கேட்டிங்களா சொல்றத? அவ மட்டும் வந்து பார்த்துட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தாங்க மறுவேளை பாப்பா. நல்லா இருப்பீங்க, நீங்க சீக்கிரம் போங்க. அதெல்லாம் அவ வரமாட்டா, நீ ரொம்ப பயப்படாத. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. உணச்சிருச்சிருங்க, கொன்றுவேன் உங்களை. மரியாதை இப்ப நீங்க என்னை இறக்கி விட்டுட்டு போறீங்களா இல்லையா? ஏடி யாழினி அக்கா, நீ எங்கடி போய் தொலைஞ்ச? கிட்ட வந்துட்டா, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு இப்ப இங்கேயே வந்துருவா. என்ன விடுங்க. சரி சரி பயப்படாத, கிளம்பிட்டேன். யாழினி. ஏன் இப்ப யாழ்னிக்கு என்னவா? சரி சரி யாழினி, இதான் லாஸ்ட். சரியா? இனிமே இப்படி பண்ண மாட்டேன். கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி எனக்கு இனிமே நீங்க என்ன வீட்டுக்கு பார்க்க வந்துருவீங்க. நீங்க கூப்பிட்டு நான் வந்துருவேன் பார்க்கிறதுக்கு. இதான் லாஸ்ட். போங்க. சரி சரி பயப்படாத, கிளம்பிட்டேன். சரிங்க, நீங்க அவ வரதுக்குள்ள போங்க. எங்க நீங்க எப்படி கீழே இறங்கி இப்ப போக போறீங்க? எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமே இப்படி எல்லாம் வராதீங்க. அதெல்லாம் நான் போயிருவேன், நீ பயப்படாத. சரி வரேன் யாழினி, வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. எங்க பார்த்து இறங்குங்க. இனிமே இப்படி எல்லாம் வராதீங்க. அதெல்லாம் நான் இறங்கிருவேன். சரி நீ போ யாழினி. ஏடி யாழினி அக்கா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லூசு மாதிரி தனியா தூங்காம வந்து நிக்க. ஐயோ, இந்த நாய் வேற எப்போ வந்தான்னு தெரியலையே. இனிமே 1000 கேள்வி கேப்பா. கேட்டி சாலினி, நீ என்ன தூங்கலையா? எதுக்கு இப்ப மேல வந்த? ஏடி அக்கா, என்ன உனக்கு லூசு பிடிச்சிட்டா? நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. சரி சொல்லு, நீ இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்க? சும்மா வந்தேன். அதுக்குன்னு நீ லூசு சொல்லுவியோ? ஏன் இப்ப லூசுன்னு சொன்னே நீ குறைஞ்சு போயிட்டியோ? இப்ப உன லூசு சொன்னா என்னவா? ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. என்ன கள்ளத்தனம் பண்ணுத இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க? திருட்டு மொழி வேற முழிக்க. எதுவும் திருட்டுத்தனம் செய்தியாடி? ஏடி யாழினி. ஏட்டி சாலினி, இப்பதான் விட்டா பேசினபடிட்டு ரொம்ப பேசாதடி. வா போய் தூங்கலாம். இரு, நீ இப்ப எதுக்கு ரொம்ப அவசரப்படுத? ஆமா, மேல வரும்போது யாருக்கிட்டயும் நீ பேசிட்டு இருக்க மாதிரியே சத்தம் கேட்டுச்சே, அதான் கேட்டேன். என்னது சத்தமா கேட்டுச்சு? ஐயோ, நான் இப்ப இவகிட்ட என்ன சொல்ல? தொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காளே. ஏடி, நீ இப்ப சொல்ல புரிய இல்லையா? எதுக்கிட்ட இப்ப முழிச்சிட்டு இருக்க? அது வாட்டி தொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காத. சும்மா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏடி அக்கா, லூசுன்னு சொன்ன உடனே கோவப்பட்ட. இப்ப நீயே தனியா பேசிட்டு இருந்தேன்னு சொல்லுத. அப்ப லூசுன்னு ஒண்ணு சொன்னேல, என்ன ஆயிட்டு? உண்மைதானே நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பேசாதடி. பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது உனக்கு பார்க்கறதுக்கு நான் பேசின மாதிரி இருந்திருக்குமா இருக்கும். ரொம்ப கேள்வி கேட்பா. ஏதோ சொல்லுத. ஏடி அக்கா, நீ ஊருக்கு போயிட்டு வந்தப்பறம் ஆளே சரியில்லை தெரியுமா? ஆளே இப்ப ரொம்ப மாறிட்ட. அளவுக்கு மீறி யோசிக்காதடி. சின்ன பிள்ளை மாதிரி இரு. சும்மாவே உனக்கு பேச சொல்லண்டா. நீ ஏன் பேச மாட்ட? உண்மையெல்லாம் பேசினா இப்படிதான் கோவம் வரும். சரி வாடி, தூங்க போலாம். விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப. இவள 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்காம? லைட் எரிஞ்சிட்டு கிடக்கு, தூங்குங்க. ஒரே பேச்சு தான் அக்காவும் தங்கச்சும். அம்மா, அதுவா இந்த யாழினி தாமா தூங்காம பேய் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஏடி என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா, அவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க தூங்குங்க. கையை எடுக்கேன். வாய் ஒழுங்கா மூடிக்கிட்டு இரு. ரொம்ப பேசாத. ஓகே? நீ பேசுடி. எடுக்கேன். நீ ரொம்ப வாய் பேசாதானே. இப்பதான் பேசினபடின்ட்டு. சரியா? நான் இப்ப என்ன பண்ணதேன் பாரு. இன்னும் நீ செய்யாததெல்லாம் நான் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி நீ கோவப்படுத. என் வாயை மூடி வைக்க. எடி சாணி, இப்ப கையை எடு. முள்ளாத. எடி, நீங்க 2 பேரும் பொட்ட பிள்ளைகள் தானே. எதுக்கிட்ட இப்படி இருக்கீங்க? மணி எத்தனை ஆகுது? காலையில காலேஜுக்கு போகணும், உனக்கு வேலைக்கு போகணும். தூங்கலையா? 2 பேரும் சண்டை போட்டு கிடக்கீங்க. நேரம் காலையிலயே உங்களுக்கு எல்லாம் உன்னால தாண்டி. வந்த உடனே தூங்கி இருக்கலாம். நீ கணக்கு கணச்சு கத்தியே அம்மா கூப்பிட்டு இங்க வந்துட்டாங்க. இப்போ ஏமா சும்மா தாம்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க போங்கம்மா, நாங்க தூங்குதோம். ஏமா இல்லம்மா, இந்த யாழி போய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப 2 பேரும் நீங்க வாயை மூடிட்டு தூங்க போறீங்களா இல்லையா? நாளைக்கு காலேஜ் போகணும்ல உனக்கு. தூங்குடி. எனக்கு நாளைக்கு லீவுமா, காலேஜ் எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு இப்ப தூங்காம முடிச்சிட்டு இருக்க போறியோ? ஒழுங்கா லைட் அடிச்சுட்டு தூங்குங்க 2 பேரும். சரிம்மா, நீங்க போங்க. ஒழுங்கா வாயை மூடிட்டு தூங்கு. சரியா? எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரேன், நீ பண்ணதை நான் கண்டுபிடிச்சி அம்மா கிட்ட சொல்லட்டா பாத்துருமா? என்ன அங்க போயிட்டு நான் சொன்னது கிட்ட பயந்துட்டியோ? ஆமா, உன்னெல்லாம் பார்த்து பயந்தாதான் விளங்கும். கேட்டியா? போடி, உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ஏடி அக்கா யாழினி, நின்னு ஒரு நிமிஷம். என்ன நீ பட்டத சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்க? தூங்க வரலையாடி? நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு. நான் சொன்னேன், எனக்கு வர தெரியும். போடி.
என்னமும் பண்ணு, நான் தூங்க போறேன். நாளைக்கு வேற காலேஜ் லீவு, லேட்டா தான் காலையில எந்திக்கணும். நம்ம காமாட்சி ஒரு டீ எடுத்துட்டு வா. இந்த வரேங்க, காப்பி குடிங்க. ஆமா காமாட்சி, பிள்ளை எப்போ வந்தா? மாத்திரை போட்டனா சாப்பிட்டு வந்து தூங்கிட்டேன். பிள்ளைகிட்ட பேசவே இல்ல. மித்ராவை எங்க? அவளா நேற்று வெளியில போயிட்டு வரும்போதே கோவமா தான் வீட்டுக்குள்ள வந்தா. நான் நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு அவ முகத்தை பார்த்து கேட்டதுக்கு அவ பதிலே சொல்லல. அவ பட்டால முகத்துல அடிச்ச மாதிரி கதவை டப்புன்னு சாத்திட்டு உள்ள போயிட்டா. ரூமுக்குள்ள போய் தூங்கவும் இல்ல. லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்கேயும் எங்கேயும் நடந்துகிட்டே இருந்தா. என்ன ஆயிட்டுன்னு தெரியல. ஏன் என்ன ஆயிட்டா பிள்ளைக்கு? ஏன் நீ கேட்க வேண்டியது நல்லா? நீ அவ கோவமா போனா அப்படியே விட்டுட்டு பார்த்துட்டு இருந்துருவியோ? ஆமா, நான் கேட்ட உடனே அவ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் மறுவேளை பாப்பா. நான் இப்ப அவட்ட கேட்காததான் உங்களுக்கு குத்தமா போயிட்டு. சரி, பிள்ளையே வந்துட்டா. வரும்போதே முகத்தை ஏன் இப்படி வச்சுக்கிட்டு வரா? ஏமா மித்ரா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? நேத்து கோவமா வந்தியா? வேகமே போய் கதை உடைச்சுக்கிட்டேன்னு அம்மா சொன்னா. என்னமா ஆயிட்டு? நல்லதானே போனீங்க நேத்து 2 பேரும். என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? உங்க மவா சிரிச்சாதான் ஆச்சரியம். என்னமோ புதுசா மகளை பாக்குற மாதிரி கேக்குறீங்க நீங்க. அப்பா, நீங்க இப்ப அம்மாவை வாயை மூட சொல்றீங்க இல்லையா? அம்மா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ காமாட்சி, நீ இப்ப அமைதியா இருக்க போறியா இல்லையா? அதான் பிள்ளை கோவத்துல இருக்கான்னு தெரியுதுல. சரி, எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க அவகிட்ட? என்னமோ 2 பேரும் செஞ்சு அழுங்க, அப்பனும் மகளும். என்னடமா ஆயிட்டு மித்ரா? நீ இப்ப எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? சொல்லு. இதுக்கு ஒரு குறைச்சலே இல்ல. இவ கெட்டு போறதுக்கு இந்த மனுஷன் தானே காரணம். ஏமா மருமகளே, காலையில 2 பேரும் நல்லா தானமா போனீங்க. இப்ப என்ன ஆயிட்டு? அங்க எதுவும் பிரச்சனையாமா? ஏ மஞ்சு, மாமா கேட்காங்கல்ல, அங்க என்ன ஆயிட்டு? எதுவும் பிரச்சனையா? இப்ப யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? ஆமா, அது வந்து நம்ம சொல்லு, என்ன பிரச்சனை? ஏய் மஞ்சு, அப்பா கேட்காங்கல்ல, சொல்லு. ஏய் மித்ரா, இப்ப நீ எதுக்கு அந்த பிள்ளை கிட்ட கத்துற? அம்மா, நீ இப்ப அமைதியா வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? சும்மாதான் 2 காமாட்சி, நீ எதுக்கு பேசிக்கிட்டே இருக்க? அப்பா, என்ன அந்த யாழினி அடிச்சிட்டா. என்னது? அடிச்சுட்டாளா? அவ எதுக்கு ஒண்ணு அடிச்சா? அம்மா மஞ்சு, என்னதான் பிரச்சனை? பிள்ளை நீ தானே கூப்பிட்டு போன, எதுக்கு அங்க அடிச்சாங்க? சொல்லு, எதுக்கு இப்படி அமைதியா இருக்க நீயும்? அம்மா, அந்த புள்ள உன்னை எதுக்கு அடிச்சிச்சு? கேட்டா ஏதாவது பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி 2 பேரும் முழிக்கீங்க? அப்பா, எனக்கும் அந்த அர்ஜுனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிங்கல்ல அப்பா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன ஆயிட்டு? அந்த யாழினி என்ன அடிச்சிட்டு உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் சொல்லி யாருக்கிட்ட முத கேட்டுக்கிட்டு பேசி முடிவெடுத்தீங்க? அர்ஜுனுக்கு முத அதை சம்மதமா நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்காப்பா. அப்பா, முத நீங்க அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் முடிப்போம், மஞ்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்களா சொல்லலையா அப்பா? இப்ப என்னடானா அந்த யாழினி இடையில வந்துகிட்டு என்ன அடிக்கா? நீ எப்படி அர்ஜுன் கிட்ட பேசுவ? அவனை அத்தான்னு எப்படி சொல்லுவ? அவன் கிட்ட நின்னு பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லி என்ன அடிக்கா. அந்த யாழினி என்ன அடிக்கும் போது அந்த அர்ஜுன் பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு தான் நின்னா. அப்ப யாழினி சொல்லுதா, அர்ஜுன் மனசுல யார் இருக்கான்னு முத தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லுதான். நான் அதுக்கு அந்த அர்ஜுன்கிட்ட கேட்டதுக்கு, ஆமா அவ கரெக்டா தானே பேசுறான்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏமா மித்ரா, அதான் பெரியவங்க கிட்ட பேசிருக்கலாம், நீ எதுக்கு போன இடத்துல சண்டை போட்டு வந்த? அப்பா, அதுக்குன்னு அவ என்னை எப்படி அடிப்பா? ஏ மஞ்சு, என்னையே அந்த யாழினி அடிச்சிட்டாளாடி. நான் அவளை சும்மாவே விட மாட்டேன்டி. எனக்கு தெரியாது, நான் உன் அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகணும். இல்ல நான் என் அண்ணன் கூட உன்னை வாழ விட மாட்டேன். நீ உன் வீட்டுல போய் தான் இருக்கணும். ஏய் மித்ரா, நீ இப்ப என்ன சொன்ன? என்ன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டியா? ஏய் மித்ரா, நான் கேட்டதுக்கு மொத்த பதில் சொல்லு. எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் முடியலன்னா மஞ்சு இங்க இருந்து வாழ முடியாது. உன் கூட நான் வாழ விட மாட்டேன். ஏய், உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்கல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. இங்க பாரு, உன்னோட சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை என்னால அழிக்க முடியாது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எதுவும் பிரச்சனை இருந்தா அதை நாங்க தனிப்பட்ட முறையில பேசி தீர்த்துப்போம். தேவையில்லாம உன்னோட சுயநலத்துக்காக எங்களை பிளாக்மெயில் பண்ற வேலை இங்க இருக்க கூடாது. டேய் அண்ணா, என்ன எதுக்கு இப்ப கத்துற? இங்க பாரு, கல்யாணம் பேசி முடிச்சிருக்க, அவ்வளவுதான். அதுக்குன்னு மச்சானுக்கு விருப்பம் இருந்தாதான் உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும். அவருக்கு அதுல விருப்பம் இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? முத நீங்க யாருக்கிட்ட கேட்டு கல்யாணம் பேசி முடிவெடுத்தீங்க? மாப்பிள்ளை கிட்ட நீங்க கேட்டீங்களா அதுக்கு சம்மதமாட்டு? நீங்களா ஒண்ணு பேசி முடிவெடுத்துட்டு இப்ப என் வாழ்க்கையை வச்சு நீ விளையாட பாக்கன? ரவி, என்னடா நீ இப்படிலாம் பேசுற? என்னப்பா, முத உங்களை சொல்லணும். மித்ராவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம்னு நீங்க யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு முத முடிவு பண்ணீங்க? சம்மந்தியமாக்கு தான் எல்லாம் தெரியுமேடா. சம்மந்தியமாக்கா கட்டி கொடுக்க போறீங்க உங்க பிள்ளைய? அவங்க பெத்த பிள்ளைக்கு தானே. முத கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு தெரியுமா? நீங்களா பேசி நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிடுவீங்க, என்கிட்ட சொல்லவும் மாட்டீங்க. அப்பா, நீங்க உங்க மகா சொல்ல கட்டி நீங்க ஆடுவீங்க. அதுக்குன்னு பொண்ணை தானே கொடுத்துருக்காங்க. பொண்ணை கொடுத்துட்டா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும் கட்டாயம் இல்லையே. டேய் அண்ணா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. பேசுறது போதும். என்ன என்ன மிரட்டுற?
முதல்ல உங்களை சொல்லணும். இவ இப்படி கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தான்ப்பா. நல்லா சொல்லிட்டா அந்த மனுஷங்கிட்ட. நம்ம சொன்னா எங்க கேக்குறாரு? செல்லம் கொடுக்க எங்க பேர்ல எப்படி கெடுத்து வச்சிருக்காரு. நம்ம ஏதாவது பேச முடியுதா? வாயை திறக்க முடியல. உடனே வாயை மூடுங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அம்மா ஹே மித்ரா, இப்ப என்ன அம்மா சொல்லிட்டாங்க? நீ அம்மாவை மிரட்டுற? இங்க பாரு, ஒழுங்கா வாயை மூடிட்டு இருக்குன்னா இரு. இல்ல தேவையில்லாத வேலையை பண்றேன்னு இதை பண்றேன் அதை பண்றேன் செஞ்சுக்கிட்டு இருக்காத. தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன். அப்பா, தேவையில்லாம இவ சொல்ல கேட்டுக்கிட்டு நீங்க எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்ன நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? அப்பா, அண்ணனை பாருங்க எப்படி என்கிட்ட சொல்லிட்டு போறான். என்ன சொல்லிட்டு போறான்? எல்லாம் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கான். நீ வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய மிரட்டுனா? மீனாட்சி, நீ இப்ப வாயை மூடி இருக்க போறியா இல்லையா? சும்மா இரு. அப்பனும் அவளும் என்னமோ பண்ணி தொலைங்க. அவ வாழ்க்கை சீரழிய போறதே உங்களாலதான். அப்பா, ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு போறாங்க, நீங்க பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க. ஏமா மித்ரா, அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நாமளும் பேசிட்டோம். சரிம்மா மித்ரா, அவர் வேற இப்படி சொல்லிட்டாருல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பேசலாம், அவசரப்படாத. அப்பா, என்னப்பா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கோவப்படாதாமா மித்ரா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுது. அப்பா சொல்றத கேளு. நீங்க நல்லது சொன்னதுலாம் போதும், போங்கப்பா நீங்க. இதுக்கு மேல உன்கிட்ட பேச முடியாது. இதுக்கு மேல நான் யாரையும் நம்ப மாட்டேன். அப்பா அண்ணன்னு இருந்தா இனி வேலைக்கு ஆகாது. ஏ மஞ்சு, ரொம்ப தலையண மந்திரம் போட்ட போல. நல்ல வேலை செய்தே நீ போட்ட மந்திரம். ஏ மித்ரா, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஏன் மேல கோவப்படுற? பின்ன ஓ மேல கோவப்படாம நீ மட்டும் நினைச்ச வாழ்க்கையை ஆசைப்படி வாழுவ, நான் அதை வேடிக்கை பார்க்கணுமோ? இப்ப சொல்றேன் கேளு. உங்க அண்ணன் அந்த யாழினியை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா நான் அவனை சந்தோஷமா வாழ விட்டுருவேன். வாழ விட மாட்டேன், உன்னையும் தான். இங்க பாரு, எங்க அண்ணன் இப்போ இப்படி பேசிட்டு போனானே, நான் அவனுக்கு உடனே பயந்துருவேன்னு நீ நினைக்காத. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்குன்னு உங்க அண்ணன் அந்த யாழினியை கல்யாணம் முடிச்சு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துருவான் நீ நினைக்காத. நான் அவனையும் வாழ விட மாட்டேன், உன்னையும் வாழ விட மாட்டேன். ஏ மஞ்சு, என்ன ரொம்ப அமைதியா இருக்க? பேசு. நான் வாழாம நீயும் உங்க அண்ணனை ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ விட மாட்டேன். ஏய் மித்ரா, என்னடி இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன, நீ மட்டும் சந்தோஷப்பட்ட வாழ்க்கையில ஆசைப்படி வாழ்வ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனோ? ஏய் மித்ரா, இப்படிலாம் நீ பேசாதடி. என்ன இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த? உங்க அண்ணனை பத்தி பேசும்போதெல்லாம் உன் வாழ்க்கையை பத்தி பேசணும்னு உனக்கு பயம் வந்துட்டோ? நான் நினைச்ச கடைசி வரை கல்யாணம் முடிக்காம இதே வீட்டுல இருந்தே உன்னை எந்த சந்தோஷமும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இவ என்ன இப்படி பேசிட்டு போறா? விட்ட என்ன வாழ விட மாட்டா போலயே. முத அம்மா கிட்ட பேசணும். எல்லாம் அந்த அர்ஜுன் அண்ணாவால தான்.